உனக்கு வேலையே செய்யல, செட்டிங் பண்ணி உன்னை எம்எல்ஏ ஆக்குனாங்க. இப்போ நான் பேசிக்கொண்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் சேப்பாக்கம் தொகுதி தான் எங்களுக்கு வேண்டும் என்று திமுகவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு கசாலி என்பவரை அங்கே நிறுத்தி உதயநிதியை வெல்ல வைத்தார்கள். நோகாமல் எம்எல்ஏ ஆகிட்டீங்க. அதற்கு பிறகு என்ன வெறும் எம்எல்ஏ இருக்கிற மச்சி அமைச்சராக மச்சி அப்போ தான் ஜாலியாக இருக்கலாம்னு நண்பர்கள் சொன்னதும் அப்போ நான் அமைச்சராகணுப்பான்னு சொன்ன உடனே உங்களை அமைச்சராக்கினார்கள். வேறு எந்த துறை இருக்கிறதுலேயே சீனியரான திரு துரைமுருகன் அவர்களுக்கோ திரு தியாகராஜன் அவர்களுக்கோ திரு தென்னரசு அவர்களுக்கோ கொடுக்காத துறையை மகன் என்ற காரணத்துக்காக உதயநிதிக்கு அளித்தார்கள். என்னென்னா அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கிட்டத்தட்ட எல்லா துறைகளையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு துறை. ஏன்னா அந்த சிறப்பு திட்டத்தில் திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் மொத்தமாக வந்துடும். ஸோ இந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் அவர் கூப்பிட்டு கேட்கலாம், ஆய்வு கூட்டம் நடத்தலாம். அண்ட் மகன் என்பதற்காக இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து அதுல்ய மிஸ்ரா, மேகநாத் ரெட்டி இது போன்ற அதிகாரிகளை வேணும்னு கேட்டு போட்டுட்டாங்க. நீ அப்பவும் வேலை செய்யலைன்னா என்ன தான் பண்ணுவேன்? இதில் நீங்கள் அமைச்சராக இருந்து கிழிச்சிட்டிங்கன்னு துணை முதல்வரானால் தான் மச்சி அடுத்து டெப்டி சிஎம் கேளு மச்சி ஜாலியாக இருக்கும் என்று சொன்னதும் டெப்டி சிஎம்மாக வாங்கிக்கிட்டீங்க. வாங்கி கொண்டு உங்களது பணியை